எங்கக்கா இவ்ளோ சந்தோஷமா எங்கேயோ கிளம்பிட்டீங்க? ஆமா, சீட்டு போட்டிருந்தேன். கொஞ்சம் பணம் வந்திருக்கு. அதான் ஏதாச்சும் முதலீடு பண்ணலான்னு. ஏங்கா ஆல்ரெடி கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அந்த கடன் இந்த பணத்தை வச்சு அடைச்சு முடிச்சு விட வேண்டியதானே? ஐயய்ய, அது முட்டாள்தனம். கையில கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கடனை அடைக்கிறதா இல்ல அந்த பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 சினாரியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட், சமீபத்துல தான் நீங்க லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா லோனை ப்ரீபேமெண்ட் பண்றதை பத்தி தான் நீங்க யோசிக்கணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கட்டக்கூடிய இஎம்ஐல முக்காவாசிக்கும் அதிகமான அமௌண்ட் வட்டிக்கு தான் போகும், கால்வாசிக்கும் கம்மியான அமௌண்ட் தான் அசலுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், லோன் அமௌண்ட் 50 லட்சம் ரூபாய், டென்யூர் பீரியட் 20 வருஷம், இன்ட்ரெஸ்ட் ரேட் 9%, இஎம்ஐ 44,986 ரூபாய். டோட்டல் இஎம்ஐ 5 வருஷத்துல நம்ம கட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாய். பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் பார்த்தா வெறும் 4,85,000 ரூபாய் தான். ஆனா வட்டி 22 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கோம். சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல லோனை ப்ரீபேமெண்ட் பண்ணி முடிக்கிறது தான் புத்திசாலித்தனமான விஷயம். சப்போஸ் நீங்க லோனை கட்ட ஆரம்பிச்சு 10-12 வருஷம் ஆச்சுன்னா லோனை ப்ரீபேமெண்ட் பண்றதுக்கு பதிலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம். நம்பர் 2, டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது நீங்க ஒரு இடத்துல முதலீடு பண்ண போறேன்னு இருக்கீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட், அங்க கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் சப்போஸ் நீங்க கட்டிட்டு இருக்கக்கூடிய லோனுடைய வட்டியை விட கம்மியா இருந்தது அப்படின்னா நிச்சயமா நம்ம லோனை தான் அடைச்சணும். பட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல ரிட்டர்ன்ஸ் 12%, நீங்க லோன் கட்டிட்டு இருக்கக்கூடிய வட்டி 9% இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா 12% கிடைக்கக்கூடிய இடமான இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நம்ம பணத்தை போய் போடணும். நம்பர் 3, கடனோட எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். சில பேர் ஐயோ என் கையில பணம் இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த கடனை அடிச்சு முடிச்சிடலாம்ப்பா, அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா 30% கொண்டுட்டு போயிட்டு லோனை ப்ரீபேமெண்ட் பண்ணிடுங்க, 70% பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இதுக்கு எந்த விதமான ஃபார்முலாஸும் கிடையாது. நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்துதான் நமக்கான பாதையை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கணும். Boss wala. Be the boss.